வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 8, 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இது ஸ்டார்ட் பண்ண டேட் 18 டிசம்பர் 2021. எந்த இடம்னு பார்த்தோன்னா செங்கல்பட்டு. இதனோட சிறப்பு என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்கள 48 ஹார்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டா அவங்களுக்கு வரக்கூடிய பில்லை கவர்மெண்ட்டே பே பண்ணும். இன்னொன்று, அப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு 5,000 கொடுக்கும். இந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 lakh rupees அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இப்போது அந்த 1 lakh 2 lakh மாற்றிட்டாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே 81 மருத்துவ சிகிச்சை முறைகள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்ப்போன்ட்டு 81 ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 609 ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஸ்கீம் இருக்குது. இந்த 609ல் 204 அரசு மருத்துவமனை, 405 தனியார் மருத்துவமனை. அதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 48 ஹார்ஸ்க்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டா கவர்மெண்ட்டு மெடிக்கல் பில்லை பே பண்ணிவிடும். 81 மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 609 ஹாஸ்பிட்டல் அக்ராஸ் த ஸ்டேட். அதில் 204 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 405 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். இன்னொரு விஷயம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் CMCHIS. இந்த ஸ்கீமில் இன்க்ளூட் ஆகாதவங்க, அதுக்கு எலிஜிபிளாக இல்லாதவங்க கூட இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ல் எலிஜிபிள். அதே தான் 5,000 rupees to the one who admits the accident victim. இன்னொன்று 1,00,000 ரூபா ட்ரீட்மெண்ட். இப்போது 2 lakhs rupees ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போய்டுவோம். மெடிசன் அண்ட் ஃபிசியாலஜி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஜான் கிளார்க், மைக்கேல் H. டிவோரட், ஜான் M. மார்டினிஸ். இவங்க 3 பேரும், 2 ஜான் 1 மைக்கேல், இவங்க 3 பேரும் எந்த டாபிக்னு பார்த்தோம்னா, ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் இயக்கவியல்னு சொல்லுவாங்க. குவாண்டம்னாலே ஒரு சின்ன குவாண்டம்ன்றது இந்த நானோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லக்கூடியது, சின்ன சின்ன விஷயங்கள். இந்த குவாண்டம் வந்து குவாண்டம்க்கும் கிளாசிக்கலுக்கும் இந்த குவாண்டம்லேயே மேக்ரோஸ்கோப்பிக்கையும் கொண்டு வரலாம் அப்படின்றத இவங்க வந்து ஒரு வே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. சுஷ்மு கிட்காவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி. ஓமர், ரிச்சர்ட், சுஷ்மு, இந்த 3 பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எதுக்கு இந்த நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க், MOF, டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். இது நம்ம நேற்று பார்த்தது. ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கு மேரி இ. பிரங்காவ், ஃப்ரெட் ராம்ஸ்டல், ஷைமன் சகாகுச்சி. எதுக்கு வாங்கியிருக்கிறாங்க, எதற்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று, அதோட 6th எடிஷன் இப்போது மும்பையில் நடந்துச்சு. 7th அக்டோபரில் ஆரம்பித்து நேற்று 9th அக்டோபர் வரைக்கும் நடந்துச்சு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் போய் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இயரோட தீம் பார்த்தீங்கன்னா, எம்பவரிங் ஃபைனான்ஸ் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட் பவர்ட் பை AI. எம்பவரிங் ஃபைனான்ஸ் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட் பவர்ட் பை AI. நேற்று நடந்த மீட்டிங்கில், இந்த ஃபெஸ்ட்டில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு கீநோட் டெலிவர் பண்ணியிருப்பார். இன்னொன்று என்னென்னா, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டாமர் அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டரும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்றை சைன் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட், CETA, இதை சைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 350 மில்லியன் யூரோ, அவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இந்தியாவுக்கு மிசைல்ஸ் தரணுன்ட்டு UK வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் ரூட் இனிஷியேட்டிவ். இது வந்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ப்ராஜெக்ட் முசிறி ப்ராஜெக்ட் லிமிடெட். இது எதுக்குன்னா, அவங்களோட கலாச்சாரத்தையும் இன்னொன்று இந்த ஸ்பைஸ் பேஸ்டு டூரிசம், இது ரெண்டுத்தையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, டூரிஸ்ட் வராங்க இல்லையா, அவங்கள இந்த ஏன்ஷியன்ட் போர்ட், ஹெரிட்டேஜ் சைட், இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சு இதில் அவங்க கலாச்சாரமும் ப்ரமோட் ஆகும், ட்ராவலர்ஸ்க்கு ஒரு டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் கம்ப்ரெஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோப்பர்கானில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோப்பர்கான் எந்த இடம்னா, சாய்பாபா ஸ்ரீடி இருக்கு இல்லையா, அந்த சைட்டோட கேட்வே இந்த கோப்பர்கான் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைன். அருணாச்சல் பிரதேஷ் அந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைனை 6 அக்டோபர் 2025 இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டில் அருணாச்சல் பிரதேஷும் ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு. இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா, நாம்சிக் நாம்ஃபுக் அப்படின்ற ஒரு இடத்துல சங்லாங் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் மீரா ஹவ் சான்பாக்
ஃபெஸ்டிவல். இது வந்து 7 அக்டோபர் கொண்டாடுறாங்க. எந்த இடம்னா மணிப்பூர். இது ஏன் கொண்டாடுறாங்கன்னா, ஹில் அண்ட் வேலி கம்யூனிட்டிஸ்க்கு இடையான ஒரு யுனைட்டியை சிம்பலைஸ் பண்ணுறது தான் இந்த ஃபெஸ்டிவல். அதாவது மலை மற்றும் பள்ளத்தாக்கு சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குறிக்கிறது. இந்த ஃபெஸ்டிவல் எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, மணிப்பூரில் இருக்கக்கூடிய மெய்தி கம்யூனிட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குது. அந்த கேலண்டரில் மேரா மந்த் அப்படின்ட்டு ஒன்று வரும். அந்த மேரா மந்தில் 15th லூனார் டேல ஒரு வருஷமும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட், இந்தியா மொபைல் காங்கிரஸ். இந்த இந்தியா மொபைல் காங்கிரஸ்ன்றது இதோட 9th எடிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் வந்து 6th எடிஷன். இது வந்து 9th எடிஷன். யாஷ் பூமி இன் நியூ டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் த செல்லுலார் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா, இன்னோவேட் த டிரான்ஸ்ஃபார்ம். கருப்பொருள் மாற்றத்திற்கான புதுமைகளை உருவாக்குதல். இந்த இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2025 ஏஷியாவோட லார்ஜஸ்ட் டெலிகாம் மீடியா அண்ட் டெக்னாலஜி ஈவெண்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னோவேஷனுக்காகவும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவும் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுதான். இந்த ஐஎம்சியில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பிஎஸ்என்எல்லோட 4G ஸ்டாக்கை இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது October 8 நடந்துச்சு. அடுத்து, இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ட்டு கொல்கத்தாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி என்னென்னா, NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் 1986. இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்றது தேசிய குற்றப்பதிவு பணியகம். இது வந்து என்னென்னா, நம்ம இந்தியாவோட மொத்த கிரைம் இதையும் இந்த இடத்துல தான் இருக்கும், இந்த டேட்டாவும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2023க்கான ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்நாடகா தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் அண்டர் சைபர் கிரைம். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரனுக்கு எகெயின்ஸ்டான கிரைம் வந்து 2002 கம்பேர் பண்ணால் 7.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் ரேட் பார்த்தோன்னா 6.24 மில்லியன் கிரைம் 2023 நடந்திருக்கு. அதில் 2022 7.2% அதிகமாக இருக்குது 2023. இதுக்கு கீழே தான் சேஃபஸ்ட் சிட்டி, இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டி வந்து கொல்கத்தான்னு சொல்கிறாங்க. கொல்கத்தான்றது இது வந்து 4வது வருஷம் கொல்கத்தா தான் சேஃபஸ்ட் சிட்டின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இந்த சேஃபஸ்ட் சிட்டி லிஸ்ட்டில் 5th பிளேஸில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த கோயம்புத்தூர் இருக்குது. அன்சேஃபஸ்ட் சிட்டின்னு பார்த்தோன்னா கொச்சி. இது மட்டும் இல்லாமல் விமென்கான கிரைமாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. 2022 2023 அதிகமாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி அப்போ கிரைம் கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போது 2022 கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ரேட்டோட 2023 கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ரேட் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட், ஜூடோ ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். லிந்தாய் சனபம் அப்படின்றவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் மெடலை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜூடோ ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில். ஜூடோன்றது இந்த கராத்தே அந்த மாதிரியான ஒரு டைப்பு. ஷி கிளைம்ட் த பிரான்ஸ் இன் த விமென்ஸ் 63 kg கேட்டகரி அட் த ஈவெண்ட் ஹெல்ட் இன் லிமா, பெருவில் நடந்த ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க விமென்ஸ் 63 kg கேட்டகரி. அடுத்தது சாஸ்திரா ராமானுஜம் அவார்ட் அப்படின்றது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 32 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் ராமானுஜம்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. இந்த அவார்டில் $10,000 இருக்குது. இந்த 2025 சாஸ்திரா ராமானுஜம் அவார்டு யாருக்கு போகுதுன்னா, டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்மித் ஆஃப் USA. இவருக்கு ஏன் போகுதுன்னா, இவர் நம்பர் தியரி, இந்த ஐடியா ஆஃப் காம்பினேஷன், அனாலிட்டிக் நம்பர் தியரி, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்பர் தியரியில் ஒரு புது கான்ட்ரிபியூஷனை மேக் பண்ணியிருக்கிறார். நெக்ஸ்ட், கோரல் லார்வே க்ரையோ பேங்க். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் கோரல் லார்வே க்ரையோ பேங்க்ன்றது சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபிலிப்பைன்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது பவளப்புழுக்கள் குளிர் வங்கியகம் எந்த இடத்துலனா ஃபிலிப்பைன்ஸ். இது யார் யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்குன்னா, இந்த இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் தைவான், இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இவங்க கூடலாம் கொலாபரேட் பண்ணியிருக்கு. இது என்னென்னா, இந்த பவளப்புழுலாம் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க, பதப்படுத்தி வச்சுப்பாங்க ஃபியூச்சர் யூஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து கொங்கன் 25 ஜாயிண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ். இது இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் நடுவில் போடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், சர்தார் அட் 150 யூனிட்டி மார்ச் அப்படின்றத யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டாக்டர் மன்சுக் மாண்டவியான்றவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பார். இது ஏன்னா, இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் அனிவர்சரி போச்சு இல்லையா, அதனால் அவரோட 150th பர்த் அனிவர்சரியை குறிக்கிற விதமாக ஒரு மார்ச்சை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எந்த இடம்னா நியூ டெல்லி. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படின்ற இந்த டைட்டிலை வந்து மகாத்மா காந்தி பர்தௌலி சத்தியாகிரகா 1928 நடந்திருக்கும், அப்போ தான் கொடுத்துருப்பார். இது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்.
இந்தியன் நேவி இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துலனா இந்தியன் நேவி வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இதோட நேம் INS ஆண்ட்ரோத். 6th October 2025 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலனா நேவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினமில் INS ஆண்ட்ரோத். இது செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். இதை பில்ட் பண்ணது யாருன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், கொல்கத்தாவை சேர்ந்தவங்க. இண்டிஜினஸ் கண்டென்ட் பார்த்தோன்னா 80% இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் எதுன்னு பார்த்தோன்னா INS ஆர்னல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த சப்மரைன் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்லான்னு பார்த்தோன்னா கோஸ்டல் அண்ட் ஷாலோ வாட்டர்ஸ்க்கு அடியில் ஏதாச்சும் த்ரெட் இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி சரி பண்ணுறதுக்கு இந்த இது சப்மரைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். October 8 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 93rd anniversary இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. 1932 இந்தியன் ஏர்ஃபோர்ஸை லான்ச் பண்ணியிருப்பாங்க, இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க, ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதனோட தீம் இந்த 2025 மாடர்னைசேஷன் ஆப்ரேஷனல் ரெடினஸ் ஃபியூச்சர் கேப்பபிலிட்டி. மாடர்னைசேஷன் ஆப்ரேஷனல் ரெடினஸ் ஃபியூச்சர் கேப்பபிலிட்டி அப்படின்றது இது எதுக்கு முக்கியமாக கொண்டாடுவாங்கன்னா இந்த பரேடாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துலலாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு பெஸ்ட் ஷோகேஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களோட இந்த துணிவை இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தடவை அதில் இந்த ஆப்ரேஷனல் ரெடினஸாக இருக்கட்டும், அதை மாடர்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிளெண்டிங் ஹெரிட்டேஜ் வித் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ், நம்ம ஹெரிட்டேஜையும் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்றத இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த 2025 செலிப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வேர்ல்டு போஸ்டல் டே. உலக அஞ்சல் தினம் வந்து October 9. இதுவே நேஷனல் போஸ்டல் டேனா இன்றைக்கி October 10. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1969 யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் காங்கிரஸ்ன்றவங்க ஜப்பானில் இதை வந்து 1969 இதுக்கப்புறம் உலக அஞ்சல் தினம்னு நம்ம ஒன்று கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு போஸ்டலில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினவர் லார்ட் டல்ஹவுசி 1854. நெக்ஸ்ட் வேர்ல்ட் சைட் டே 2025. இதுவும் October 9, 2025. ஸோ சைட் டே அண்ட் போஸ்டல் டே ரெண்டுமே வேர்ல்டு போஸ்டல் டே இது ரெண்டுமே October 9. இது ஆக்சுவலாக என்னென்னா வேர்ல்ட் சைட் டே செகண்ட் Thursday of October. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா USA சேர்ந்த ஜான் கிளார்க், மைக்கேல் H. டிவோரட், ஜான் M. மார்டினஸ். ரிசர்ச் டாபிக் பார்த்தோன்னா மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். நெக்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சுஷ்மு கிட்காவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் M. யாகே. எதுக்கு? டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். அடுத்தது ஆல்ரெடி பார்த்தது ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கு பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ்க்காக மேரி E. பிரங்காவ், ஃப்ரெட் ராம்ஸ்டர், ஷைமன் சகாகுச்சி இவங்க 3 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 6th எடிஷன் மும்பையில் நடந்துச்சு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தீம் எம்பவரிங் ஃபைனான்ஸ் ஃபார் பெட்டர் வேர்ல்ட் பவர்ட் பை AI. இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் UKவோட பிரைம் மினிஸ்டரும் ஒரு CETA சைன் பண்ணியிருப்பாங்க, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்தியாவுக்கு மிசைல்ஸ் தரதா UK ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ரூட் இனிஷியேட்டிவ் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முஸ்லி ப்ராஜெக்ட் லிமிடெட் கீழே. இது எதுக்குன்னா ஹெரிட்டேஜை ப்ரமோட் பண்ணுறதுக்காக டூரிஸ்டெல்லாம் இந்த ஹெரிட்டேஜ் ஸ்பாட்டு, ஏன்ஷியன் போர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் மகாராஷ்டிராவில் கூடிய கோப்பர்கானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைன் அருணாச்சல் பிரதேஷில் அந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கோல் மைனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்தியாவோட கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டில் இதுவும் ஒரு பார்ட்டாக வந்துருச்சு. இந்த எந்த இடம்னா நாம்ஃபுக் இன் சங்லாங் அருணாச்சல் பிரதேஷ். அடுத்தது மீரா ஹவு சாங்பா ஃபெஸ்டிவல் அப்படின்றது மணிப்பூரில் ஹில் அண்ட் வேலி கம்யூனிட்டிஸ்க்கு இடையான ஒரு ஒற்றுமையை சிம்பலைஸ் பண்ணுது. இது வந்து மெய்தி கேலண்டர் 15th lunar day ஆஃப் மேரா மந்த் வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம். இந்த தடவை 7th October. அடுத்து இந்தியா மொபைல் காங்கிரஸ் 9th எடிஷன் ஞாஷ் பூமி நியூ டெல்லியில் நடந்துச்சு. குளோபல் ஃபின்டெக் மும்பையில் நடந்தது, அது 6th எடிஷன். IMCன்றது 9th எடிஷன் நியூ டெல்லியில் நடந்துச்சு ஞாஷ் பூமி. DOTயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் செல்லுலார் ஆப்ரேட்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேர் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. தீம் இன்னோவேட் டு டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றத்திற்கான புதுமைகளை உருவாக்குதல். இது வந்து ஏஷியாவுடைய லார்ஜஸ்ட் டெலிகாம் மீடியா அண்ட் டெக்னாலஜி ஈவெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த கிரிப்டோ காயின் இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க, கிரிப்டோ கரன்சி இதை பற்றியெல்லாம். அடுத்தது இந்தியாவோட சேஃபஸ்ட் சிட்டின்ட்டு கொல்கத்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th டைம் இந்த கொல்கத்தாவை அனௌன்ஸ் பண்ணுறது. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சேர்ந்தது இருக்குது. அன்சேஃபஸ்ட் சிட்டி வந்து கொச்சி. இதை அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. இதை ஃபவுண்ட் பண்ண இயர் 1986. தேசிய குற்றப்பதிவு பணியகம். 2022 கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் 2023 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிரைம் ரேட். அதாவது இந்த 2023 6.24 மில்லியன் கிரைம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கர்நாடகா தான்
சைபர் கிரைமில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சில்ட்ரனுக்கு எகென்ஸ்டான கிரைம் பார்த்தோன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜூடோ ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் லின்தாய் சனபங் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எவர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, பிரான்ஸ் மெடல் 63 kg விமன் கேட்டகரியில். இது பெருவில் நடந்துச்சு. அடுத்து சாஸ்திரா ராமானுஜம் அவார்டு டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்மித் ஆஃப் யூஎஸ்ஏக்கு கிடச்சிருக்கு. காரல் லார்வே கிரையோ பேங்க் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் காரல் லார்வே கிரையோ பேங்க்ன்றது ஃபிலிப்பைன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொங்கன் 25ன்றது ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூகே. சர்தார் 150 யுனைட்டி மார்ச்ன்றது மன்சுக் மாண்டவியா யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாரு நியூ டெல்லியில். ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் இதுக்கு முன்னாடியே ஒன்று இருந்தது, அது INS ஆர்னல். இப்போ ஒன்று இருக்குது, அது INS ஆண்ட்ரோத். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க? விசாகப்பட்டினம். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8. இது வந்து 93rd ஆனிவர்சரி. லான்ச் பண்ண அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ஃபவுண்ட் பண்ணது 1932. இந்த வருஷத்துக்கான தீம் மாடர்னைசேஷன், ஆப்ரேஷனல் ரெடினஸ், ஃபியூச்சர் கேப்பபிலிட்டி. வேர்ல்டு போஸ்டல் டே அக்டோபர் 9, 1969 இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் காங்கிரஸ் ஜப்பானில் இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1854 நம்ம இந்தியாவுக்கு டல்ஹவுசினால் இந்த போஸ்டல் சிஸ்டம்ன்றது வந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நேஷனல் போஸ்டல் டேன்னு பார்த்தோன்னா அக்டோபர் 10. வேர்ல்டு சைட் டே அக்டோபர் 9, 2025, அதாவது செகண்ட் Thursday ஆஃப் அக்டோபர். இந்த தடவை அக்டோபர் 9, 2025 வந்திருக்கு. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா லேர்னிங் கார்னரை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க.